சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பெரிய மார்க்கெட் அருகே வணிக வளாகம் கட்டுவதற்கு 48வது கவுன்சிலர் விஜயலட்சுமி விஜயகுமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த வணிக வளாகத்தில் அதிநவீனமாக தரைத்தளத்தில் 24 கடைகள், மேல் மாடிகள் 30 கடைகள் என பல கடைகள் கட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியிலிருந்து காரியாபட்டி செல்லும் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து இருவரை பிடிக்க முற்பட்டபோது ஒருவர் தப்பியோடிய நிலையில் மற்றொருவரை மடக்கி பிடித்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்க சென்றபோது காவல்துறையினர் அனைவரையும் உள்ளே அனுமதிக்க மறுப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்ற காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை மனுவை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் 2 விவசாயிகளுக்கு சொந்தமான தோப்புக்குள் நுழைந்த காட்டு யானை கூட்டம் 55 தென்னை மரங்களை உடைத்து சேதப்படுத்தியதால் மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேதமடைந்த மரங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் ஒன்றிய அரசின் வேளாண் விரோத சட்டங்களை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்ஜெட்டில் அறிவித்த கனிம வளங்களை எடுக்கும் திட்டத்தை கைவிடாவிட்டால் பல்வேறு தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக நடராஜன் எச்சரிக்கை விடுத்தார். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேளாண் விரோத கொள்கைகளை கண்டித்து இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர், விழுப்புரம், மதுரை, திருப்பூர் ஆகிய 4 இடங்கள்ல மண்டல அளவுல தர்ணா போராட்டம் நடத்துறோம். குறிப்பா ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை MS சாமிநாதன் பரிந்துரைப்படி வழங்கணும். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 2 மேல்நிலை பள்ளிகளில் 30 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறை கட்டிட பணிக்கு மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் மல்லிகா ராமகிருஷ்ணன், சுரேஷ், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நெசவாளர் காலனி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி டெம்போ சாலையோரம் இருந்த வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக வீட்டினுள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பல்பாக்கி காளியம்மன் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் நோய்களை தீர்க்க சாமி குச்சியால் பாடம் போடும் வினோத வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் நோய்கள், மனசஞ்சலம் நீங்க வேண்டிக் கொண்டு சாமி முன்பாக நீண்ட வரிசையில் படுத்துக் கொண்ட நிலையில் கோவில் பூசாரிகள் சாமி குச்சியில் ஒவ்வொரு பக்தராக பாடம் போட்டபடி வந்தனர். தஞ்சை ஆற்றுப்பாலம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மொபைல் விற்பனை கடையின் சிறப்பு சலுகை அறிவிப்பால் ஆண்களும் பெண்களும் கண்ணாடி கதவை உடைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டு ஆஃபர் பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூரில் தாவிக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு காவலர், ஒரு பொதுமக்கள் என 2 பேரிடம் இன்று சிபிஐ விசாரணைக்காக தான்தோன்றி மலை பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் நேரில் விசாரணைக்கு ஆஜரானர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.